கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு சத்தியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இது கடைசி நாட்களா இருக்கிறது. கடைசி காலங்களில் நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே நாம் சத்தியத்தின் பாதையிலே நாம் நடக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு அநேக வஞ்சகங்கள் வந்துவிட்டது. அந்த வஞ்சகங்களிலே நாம் போய் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு சத்தியத்தின் வழியிலே நாம் நடக்க வேண்டும். ஆகவேதான் இந்த நாளிலே ஒரு சத்தியத்தை குறித்து நாம் பார்ப்போம். நீங்கள் கவனமாய் கேட்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அந்தபடி திரும்பவும் நீங்கள் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது திரும்பவும் நீங்கள் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டின் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தேவனை அழைத்தார்கள்? தேவனே என்று கூப்பிட்டார்கள், கர்த்தாவே என்று கூப்பிட்டார்கள். ஆனால் அப்பா என்று கூப்பிட முடியவில்லை, தகப்பன் என்று கூப்பிட முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிறகு அவர் பிதாவே என்று அழைத்தார், அப்பா என்று அழைத்தார். ஏன் அவரால் அழைக்க முடிந்தது? அவர் பரிசுத்த ஆவியை பெற்றவராய் இருந்தார். பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்திலும் அநேகர் இன்றைக்கு ஜெபிக்கும் பொழுது அப்பா தந்தையே என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். ஆனால் அப்பா என்ற அதிகாரம் எப்படி வருகிறது? அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி, பரிசுத்த ஆவி பெறும் பொழுதே நாம் அப்பா என்று அழைக்க முடியும். ஏனென்றால் எபிரேயர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தில் எப்படியாக நாம் வாசிக்கிறோம், அவர் ஆவிகளுக்கு தகப்பன். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியை பெற்றால்தான் நமக்கு தேவன் அப்பாவாக மாற முடியும். ஒருவேளை அறியாமல் உள்ள காலங்களிலே தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுது நாம் சத்தியத்தை அறிந்து கொள்வோம். பரிசுத்த ஆவியை நாம் பெறும்பொழுதுதான் நாம் அப்பா என்று சொல்லி நாம் அழைக்க முடியும். ஆகவேதான் யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் மாம்சத்தினாலே அல்ல, புருஷருடைய சித்தத்தின்படி அல்ல, அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். அப்படி என்றால் ஆவினாலே பிறந்தவர்கள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். அந்த விசுவாசம் என்பது எப்படி வருகிறது? பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த விசுவாசம் வருகிறது. ஆகவேதான் 2 கொரிந்தியர் 4ல பவுல் இப்படியாக எழுதுகிறார், நாங்கள் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவனாய் பேசுகிறேன் என்று எழுதுகிறார். பிரியமானவர்களே, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே அப்பா பிதாவே என்று நாம் கூப்பிட வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்க வேண்டும். நாம் ஆவியினாலே பிறந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆகவேதான் கலாத்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். கலாத்தியர் 4:6வது வசனம், மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அந்த ஆவியை நாம் பெறும்போதுதான் அப்பா பிதாவே என்று அழைக்கப்பட முடியும். ஒருவேளை இன்றைக்கும் கூட நாம் பழைய ஏற்பாட்டுல தேவன் என்று கூப்பிடுகிற நாம் நிலையிலே நாம் இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது நாம் அப்பா என்று சொல்லி நாம் அழைக்க முடியும். எப்படி அழைக்க முடியும்? பரிசுத்த ஆவியை பெற்றால் தான் அழைக்க முடியும். இதை யார் போதிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது உண்மையாகவே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல தெளிவாக போதிக்கிறார். திரும்பவும் நீங்கள் பயப்படுவதற்கு
அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிற பிரியமானவர்களே, இதே ரோமர் 8:9 பார்க்கிறோம், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியை நாம் பெறவில்லை என்று சொன்னால் நாம் தேவனுடையவர்கள் அல்ல பிரியமானவர்களே. அப்ப ஆவியினாலே நாம் தேவனுக்கு பிள்ளைகள் ஆக முடியும். ஆபிரகாமை அழைத்தார், அவர் எப்படி நமக்கு பிதாவாக முடியும்? பிதாவே முற்பிதாக்கள் என்று அழைக்கிறோம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று ஆபிரகாம் பிதா என்று ஒரு வேளை சொல்லலாம். எப்படி அவர் நமக்கு தகப்பனாக ஆக முடியும்? மாம்சத்தின்படிதான் அவர் நமக்கு தகப்பன். ஆவின்படியாக அவர் நமக்கு தகப்பனாக மாற முடியாது. நமக்கு ஆவிக்குரிய தகப்பன் தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரமே பிரியமானவர்களே. ஆகவே இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, திரும்ப நீங்கள் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுகாரத்தின் ஆவி, அந்த ஆவியை நாம் பெறும் பொழுது நம் பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறோம். நம்முடைய சாபங்கள், பழைய காரியங்கள் எல்லாம் வெளியேறுகிறது. நாம் புதிய சிருஷ்டியாய் மாறுகிறோம். இப்பொழுது கிறிஸ்துவின் சரீரத்திலே நாம் அவயங்களாய் இருக்கிறோம். நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் போது ஒவ்வொரு நாளும் பலிகள், வாரந்தோறும் பலிகள், வருடந்தோறும் பலிகள். பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு சென்று ரத்தத்தோடு செல்வான். அவனுடைய பாவத்துக்காகவும் ஜனங்களுடைய பாவத்துக்காகவும் அந்த இடத்துல பலிகளை செலுத்துவான். பிரியமானவர்களே, இது அப்படி அல்ல. ஒரே பலியினாலே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில பலியானாரே, அந்த பலியினாலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். அந்த பலியினாலே அந்த ஆவியை பெறும்பொழுதுதான் நாம் அப்பா பிதாவு என்று நாம் கூப்பிட முடியும். இதுதான் ஒரு உண்மையான சத்தியம். இன்றைக்கு இப்படிப்பட்ட சத்தியங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலும் இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து சொல்லி இருந்தாலும் இந்த சத்தியத்தில் பேசுகிறவர்கள், இதில் நடக்கிறவர்கள் அநேகர் இல்லை. பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வோம். எப்படி நாம் அப்பா என்று கூப்பிட முடியும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியை பெற்றாதான் நம்ம அப்பான்னு கூப்பிட முடியும். இல்லைன்னா அப்பான்னு கூப்பிடுறதுக்கு அதிகாரம் இல்லை. பரிசுத்த ஆவியை பெற்றாதான் நம்ம அப்பான்னு கூப்பிட்டு நம்ம பரலோகம் போக முடியும். பிரியமானவர்களே, ஆகவே பரிசுத்த ஆவியை எப்படி பெற முடியும்? இந்த உலகத்தை எல்லாம் வெறுக்கணும், ஒரு சீஷன் என்ற நிலையில வரணும், ஏசப்பாவுடைய உபதேசங்களை நம்ம கை கொள்ளணும். நம்ம கை கொண்டு வாழும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். அதுதான் ஆதி அப்போஸ்தலர்கள், ஆதி அப்போஸ்தல நாட்களில் பெந்தேகோஸ்தின நாளிலே அவர்கள் ஒரு மனமாய் கூடி ஜபித்து இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அப்பா என்று அழைக்க முடிந்தது. பரலோகத்தின் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, நாமும் அப்பா என்று கூப்பிட வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும். அதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசங்களை கை கொண்டு ஒரு சீஷனாய் அவரை பின்பற்றும் பொழுது நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வோம். அப்பா பிதாவு என்ற தேவனை நாம் அழைக்கிற அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.